நடிகை விசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். கேரள திரையுலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து தமிழ் திரையுலகத்தில் நிறைய இந்த நடிகர் சங்கத்தில் மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 பேர் கொண்ட குழு அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது அறிக்கை வந்திருக்குதுங்களா? முதல்ல புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் விஷால் 10 பேர் கொண்ட குழு அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செய்தியாளர்கள் சந்திப்புல. ஓ, இனிமேதான் அமைக்க போறான்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா. ஓ, ஆனா இது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு தானே இருக்கு தமிழ் திரையுலகத்துல. அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. காலங்காலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுதான், இல்லாமல் இல்லை அப்படிங்கிற வார்த்தையையும் சொல்லியிருக்கிறார். எனக்கு இது வரைக்கும் ஓப்பனா அப்படி ஒரு அறிக்கை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலங்க. முக்கியமா மீடியாவிலையும் அது தெரியப்படுத்தல. பிளஸ் நடிகர் நடிகைகள் அவங்களுக்கும் எதுவும் பர்சனலா அந்த மாதிரி எதுவும் தெரிவிக்கப்படல. அவங்க உள்ளேயே நடிகர் சங்கம் மீட்டிங்ல என்ன பேசிக்கிறாங்கன்றது தெரியல. பட் வெளியில பேசும்போது அந்த அறிக்கையோட அவுட்லெட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, என்னென்ன விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்கன்னு, அதுல இது பற்றி எந்த விதமான அறிக்கையும் சொன்னதாக இது வரைக்கும் என்னுடைய பார்வைக்கு வந்ததில்லைங்க. இதுவரைக்கும் வரல. தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இதுவரைக்கும் பெண்கள் எந்த புகார்களையுமே அளிச்சது இல்லையா? பாலியல் தொல்லை தொடர்பான எந்த புகார்களையும் அளிச்சது இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அவங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே கொடுத்திருக்கேனே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நானே கொடுத்திருக்கேன் நடிகர் சங்கம்ல. ஆனா இப்போ நடிகர் சங்கம்ல இருக்கிற மெயின் கமிட்டி மெம்பர்ஸ்ல இருந்து செயலாளர் தலைவர் எல்லாருமே மாறியாச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை அங்கேயே பேசி முடிக்கப்பட்டு அனுப்பிடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். நீங்க புகார் கொடுத்ததா சொல்லியிருந்தீங்க. நீங்க கொடுத்தப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடிகர் சங்கம்ல முதல்ல நான் கொடுத்தப்போ அந்த பிரச்சனை ஸ்டண்ட் யூனிட்ல ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் யூனியனுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஓகே, அவங்க கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட்டை சொன்னப்போ இந்த நார்மல் ஈகோ கிளாஷஸ்ன்னு வரும். ஏன்னா என்னுடைய பிரச்சனைங்கிறது இந்த ஊர்ல நடக்கல. என்னுடைய தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நடந்ததுனால அப்போ தமிழ் திரையுலகமும் தெலுங்கு திரையுலகம் இது 2 யூனியனும் சேர்ந்து பேசிதான் இதுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு நான் என்னுடைய என்ன ரிட்டன் கம்ப்ளைண்ட்டோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். யார் அந்த பர்சன், எந்த படம், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலன்னு நான் சொல்ல முடியாது. எடுத்தாங்க. எடுத்ததுல அங்கேருந்து எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. ஏன்னா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா நாங்க ஸ்டண்ட் யூனியன்ல நாங்க பேசிட்டோம். அவங்க அங்க இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் யூனியன் கிட்ட பேசியிருக்காங்க. அப்ப பேசினதுல அவங்க ஏதோ அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா நேரடியாக யார நான் குற்றம் சொன்னேனோ அவங்கள நேரடியா கூட்டிட்டு உட்கார வச்சோ ஒரு மீட்டிங் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றது அவங்க செய்யவே இல்லை. நான் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் ஒரு அப்பாலஜி கூட எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, இல்ல இந்த விஷயத்த நீங்க இந்த அளவுக்கு நீங்க பெருசாக்காதீங்க, விட்டுருங்கன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அதுவும் இல்லாம அதுக்கு அடுத்து திரு சரத்குமார் அவர்கள் கூட இருந்தார். அப்போ அவர் இந்த விஷயத்துல அவரும் ஆக்டிவா இந்த பிரச்சனையை நேரடியாவே பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, நீ நேரா லீகலா போயிருக்க வேண்டியதா, நீ எதுக்காக நடிகர் சங்கத்துக்கு வந்த அப்படிங்கறத சொன்னாரு. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துல இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் லீகலா அப்ரோச் பண்ணேன். தேங்க்யூ மேம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து பல புகார்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு என்ன நிலவரம் இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். அதில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் இதுபோன்ற புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து பல விஷயங்களை அலசணும். தமிழ் முன்னணி நடிகர்கள் இது குறித்து இன்னும் வாய் திறக்கவில்லை. அவர்கள் வாய் திறப்பார்களா என்பதும் தொடர்ந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறது.